இப்போ குரு வந்து உங்களுக்கு வக்கரம் அடையுது ஒரு 4-5 மாதத்துக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு டில் ஏப்ரல் வரைக்கும் எல்லாமே வந்து மின்னல் வேகத்தில் நடக்கும். நடக்காதுன்னு நினச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும், முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் நடக்கும். குழந்தையே பிறக்காது சார் இவனுக்கு. எவன் பெரிய ஆளாக இருக்கானோ, யார் இருக்கிறதுலே பெரிய ஆளாக இருக்கானோ அவங்கள பார்த்து பொறாமப்படுவான். எல்லா விஷயம் நடக்கும். பட் ரியாலிட்டி என்னென்னா, ஜூனுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ப்ரொஃபஷ்னலாக மாறும். இது வரைக்கும் எல்லாமே துலாம் ராசிக்கு என்ன ஸ்பெஷல்னா, யூ வில் ஆல்வேஸ் பி இன் த க்ரௌட். மக்கள் தொடர்பிலே இருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த 2026 அது இன்னுமே ராகு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண விட மாட்டார். குரு திரிகோணத்துக்கு வந்து கடகத்திலேருந்து மீனத்தை பார்த்தார், சனி டச் ஆச்சுன்னா பெரிய கடனை முடிப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வீட்டு கடனை முடிச்சிருவீங்க. நிறைய பேர் தொழில் கடனை முடிப்பீங்க. 6-10 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா 2026 ஃபுல்லாக பணம், காசு, சொத்து இதுதான் இருக்குது. அப்போ நிம்மதி நீங்கள் தான் தேடிக்கணும். திருப்தியே அடைய மாட்டீங்க. திருப்தியே இல்லாத ஜீவன்கள் 2026 காரணம் கேட்டால் துலாம் தான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், பொதுவாகவே நீங்க கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சொல்லுங்க சார். துலாம் ராசிக்கு இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? 2026 துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் வரைக்கும் உங்களை அடிக்க ஆளே கிடையாது. ஒரே வார்த்தை தான், எங்கே போனாலும் மரியாதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பாக்யஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது எப்படி சொல்லலாம், அதாவது சும்மா ரோட்டோரம் படுத்துருக்கிற ஆளுக்கு கூட யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணி டக்குன்னு அப்படியே மாறுவான்ல, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொதுவாக துளாராசி நண்பர்களுக்கு இன் ஜென்ரல் நடந்துட்டுருக்கு. இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் அதிச்சாரமாக குரு வந்து இப்போது நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இட் வாஸ் தேர் இன் கடகம். வேலை பெருசாக ஒரு மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது 100% வேலை மாற்றமாக இருக்கும், இடமாற்றமாக இருக்கும். மோஸ்ட்லி வேறு ஊருக்கு போகிற மாதிரி தான் வரும். நிறைய பேருக்கு ஒரு சுப்பீரியர் லெவல் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறது. என்ன நீங்கள் கவனமாக இருக்குன்னா, ஃபேமிலியில் அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பு, நான் சொல்கிறது குரு வக்கரம் அடைஞ்சு பாக்கியத்தில் போய் உட்காரும் பொழுது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், நிலத்தில் பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள், முக்கியமான கம்யூனிகேஷன் செக்கு இல்லை வர வேண்டிய டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வராமல் வேணும்னே தள்ளி போடுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே தனுசில் குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, நம்ம துலாத்தில் குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, கும்பத்தில் குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, மிதுனத்தில் குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, இந்த சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு இந்த 4-5 மாதத்தில் முடிஞ்சிடும். ஜூனுக்குள்ள பல பஞ்சாயத்துகள் முடியும். பூர்வீக சொத்துக்கள், நிலப்பலன்கள், பத்திரங்கள், அந்த டாக்குமெண்டேஷனில் யார் இருக்குது சார், லீகல் ஹையர், அதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாகும். முதல் விஷயம், எந்த கோவிலுக்கு உங்களால் போக முடியலையோ, பூர்வீகத்தில் ஒரு கோவில் நீங்கள் பக்கத்தில் இருந்து கட்டி இப்போ அங்கே போக முடியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ செட்ரேட் பண்ணக்கூடிய பிராப்தம். உங்கள் தலைமையில் மிகப்பெரிய பாராட்டு விழாக்கள், மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு லிஃப்ட் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிராண்டிங் கொடுக்கும், உங்களுடைய அடையாளம் கொடுக்கும், உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய ஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய பார்ட்டின்னு சொன்னால் துலாம், ரிஷபமும் சரி துலாமும் சரி ரெண்டுமே சுக்கிரனுடைய பயங்கரமான ஒரு பவர் இருக்கக்கூடிய. குரு வக்கரமாச்சுன்னா உங்களுக்கு நல்லதான் செய்யும், கெட்ட செய்யாது. அது பாக்கியத்தில் குரு வக்கரம்னா இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரை பண்ணி நடக்காது, இப்போ நடக்கும். பொதுவாக வக்கரம்னாலே அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்ற விஷயங்கள்ல தானே சார். அதாவது என்னன்னா, துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அசுராதிபதி சுக்கிரன், அவர் தான் ராசியுடைய ஸ்தான பிராப்தம். குரு வந்து தேவனுக்குரிய அதிபதி, நல்ல விஷயங்களுக்கான ஒரு ஸ்தானம். இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது, ஆப்போசிட் பார்ட்டிமா. நான் வந்து ஆளும் கட்சி, நீங்கள் எதிர்கட்சி, 2 பேரும் சேருவோமா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூக்ஷமம். இப்போ குரு வந்து உங்களுக்கு வக்கரம் அடையுது ஒரு 4-5 மாதத்துக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு டில் ஏப்ரல் வரைக்கும்
எல்லாமே வந்து மின்னல் வேகத்தில் நடக்கும். நடக்காதுன்னு நினச்சிருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும், முடியாதுன்னு நினச்சிருக்கலாம் நடக்கும். குழந்தையே பிறக்காது சார் இவனுக்கு வந்து மொட்டிலிட்டி ரேஷியோ இல்லை, நீங்கள் பெட்டர் ஒரு சொரக்கேட்டில் பார்த்து குழந்தை பெற்றுக்கிறது பெட்டர்னு சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்பெர்மட்டோசோவா இஸ் நத்திங் பட் த ஜீவனஸ்தானம், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். அது உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். இப்போ நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா என்ன வேணாலும் நடக்கும். வெளியே போகலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கலாம், வெளியூரில் போட்ட கேஸ் கிளியர் ஆகும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கேஸ் கிளியர் ஆகும். திரிகோணத்திலே ராகு உட்காந்துருக்கு, எவன் பெரிய ஆளாக இருக்கானோ, யார் இருக்கிறதுலே பெரிய ஆளாக இருக்கானோ அவங்கள பார்த்து பொறாமப்படுவான், எல்லா விஷயம் நடக்கும். பட் ரியாலிட்டி என்னென்னா, ஜூனுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே ப்ரொஃபஷ்னலாக மாறும். இது வரைக்கும் எல்லாமே லக்கில், சரி ஓகே நான் படுற கஷ்டம் இருக்குது, பட் உங்களுக்கு 60%னா லக்கு 40%. அதாவது 40% லக்குனா சாமானியமான லக்லாம் கிடையாது, அது பயங்கரமான லக். லக் இஸ் ஆக்சுவலி 5% டிசைடிங் ஃபேக்டர். ஆனால் உங்களுக்கு 35% 40% லக்லேயே ஓடிட்டு இருக்கு. இப்போ 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு வராரு அப்படின்னா, திரிகோணத்தில் சனி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் தலைமையாக மாற போகிறீங்க. எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் இல்லைன்னா ஒர்க்கிங் கமிட்டி இல்லையா, நீங்கள் அந்த படை தளபதியாக நின்று பல காரியத்தை முடிக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது. அர்த்த திரிகோணத்தை ஆக்டிவ் ஆச்சுன்னா ஆழக்கூடிய மனிதர்களாக மாறுவது. எப்படி? நம்ம தான் ஆழணும், நம்ம தான் தளபதியாக நிற்கணும், இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். எண்ணங்கள் மட்டும் பயங்கர வேரி கொடுத்துட்டுருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த பயங்கரமாக வளர்த்து இது வேணாம் தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போகிறது, அங்கே போனாலும் கம்மியாக இருக்க மாட்டீங்க. ஒரு ராசி எப்பவுமே சேஞ்ச் வேணுண்டே இருக்கும், மக்களை பார்த்துட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கூட எப்பவுமே ஆட்கள் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியில் ஒரே ராசி துலாம் ராசி. மிதுன ராசி நண்பர்களும் கும்பராசி நண்பர்களும் கண்டிப்பாக மக்கள் இல்லாமல் நடந்தே தீரும். ஆனால் துலாம் ராசிக்கு என்ன ஸ்பெஷல்னா, யூ வில் ஆல்வேஸ் பி இன் த க்ரௌட். மக்கள் தொடர்பிலே இருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த 2026 அது இன்னுமே பெருசாக்கும்னு சொல்ல வரேன். நிறைய இடங்கள்ல உங்களை பற்றி பேசுவாங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வீட்டில் மாமியார் மூலியமா மாமனார் மூலியமா வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வர்றது, பெரிய வெற்றியை கொடுக்கறது, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, நம்ம எதிர்பார்க்கறது என்ன இருக்கோ அதோட பெட்டராக நடக்கிறது. குரு சண்டால தோஷத்துலேருந்து குரு கிளம்பி கடகத்துக்கு வர்றாருன்னா காம்பஸை வச்சு 60லேருந்து 70 டிகிரி வந்த மாதிரி கணக்கு. அது ஒரு பெரிய நிம்மதி ஸ்தானம். 2வது, அது பார்வை பலத்தில் எங்கே? தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பார்வை பலத்தை கொடுக்கறது, சுகஸ்தானத்துக்கு உங்களுக்கு பார்வை பலத்தை கொடுக்கறது. இருக்கிறதே மோசமான ஸ்தானம்ங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம், அதுக்கு உங்களுக்கு பார்வை பலம் கொடுக்குது. இது 3 இல்லைன்னாவே நீங்கள் எதிரி இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருப்போமா? இருக்க மாட்டோமா? 100% நல்லா இருப்போம். சரி, எனக்கு எதிரி இல்லை சார் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் பைஃபர்கேட்டிங் சம்திங். யாரையோ ஒருத்தர் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்களை உடச்சி விடக்கூடிய ஸ்தானங்கள் இல்லை. அதனால துலாம் ராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தம் சூப்பர், குடும்பம் நல்லா இருக்கும், ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும், உடம்புல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட சரியாயிடும். நிறைய பேருக்கு புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். தொழில் தாங்க, தொழில் 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 10 100% தொழிலில் தான் இறங்குவீங்க, அந்தளவுக்கு பலமாக இருக்கும். நோய், கடன், வழக்கு 3மே காலி. ராகு இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண விட மாட்டார். குரு திரிகோணத்துக்கு வந்து கடகத்திலேருந்து மீனத்தை பார்த்தார், சனி டச் ஆச்சுன்னா பெரிய கடனை முடிப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வீட்டு கடனை முடிச்சிருவீங்க. நிறைய பேர் தொழில் கடனை முடிப்பீங்க. 6, 10 கூடிய பாவகங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா தொழிலுக்காகும், நிறுவனத்துக்காக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் க்ளோஸ் ஆகும். அது சந்திரனுடைய வீடாக இருக்கனால கார் கடன் க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி டாப்பர்ஸாக வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் துலாம். டாப்பர், அதாவது சென்டம் கிடையாது, டாப்பர். அதாவது ஒன்றில் மட்டும் கிடையாது, அக்ரிகேட் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணால் யார் மேலே அப்படின்னு சொன்னால் கோடு போட்டால் துலாம். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து துலாத்துக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வேலை மாறும், அதில் டவுட்டே கிடையாது. அதாவது எங்கே there is a lot of change expected, lot of travel expected, புரியுதா? அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. நிறைய ட்ராவல் இருக்குது, நிறைய இடம் போயிட்டே இருக்கணும், புது புது விஷயங்களை படிச்சுட்டே இருக்கணும். there's always a change that is inevitable அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போயே தருவீங்க. அந்த இடத்துல துலாம் வந்து போய் ஸ்டாக்னண்ட்டாக உட்காருவீங்க. 2026 ஃபுல்லாக பணம், காசு, சொத்து இதுதான் இருக்குது. அப்போ நிம்மதி நீங்கள் தான் தேடிக்கணும். திருப்தியே அடைய மாட்டீங்க. திருப்தியே இல்லாத ஜீவன்கள் 2026 காரணம் கேட்டால் துலாம் தான். ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசிகளும் திருப்தியே இருக்காது.
பத்தாது, பத்தலான்னு பாட்டு தான் பாடணும் நிஜமா. ஏன்னா தட்ஸ் அ growth scenario இல்ல. நீங்க வந்து ஒரு வளர்ச்சி அடையும் போது இது எனக்கு போதும்னு நினைச்சிட்டீங்கன்னா தட்ஸ் இட், யூ ஆர் நாட் கோயிங் டு grow. நீங்க எனக்கு பத்தலன்னு நினைச்சதான் அடுத்த லைஃப்ல ஒரு growth இருக்கும். சரி, நம்ம பார்வை எப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஹெட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது, கீழே டெய்ல் இருக்கு, 2 சைடு ஆஃப் த காயின் இருக்கு. நம்ம அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்க்கறச்சே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இடத்துல நீங்க வந்து எனக்கு பத்தல போதும் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நீங்க மேல வருவீங்க. only then you will grow. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான காரியங்கள்லாம் நீங்கள் நின்று முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும். ஸோ 2026 வந்து கமர்ஷியலி ஒரு பிக் சக்ஸஸ், சங்கர் படம் மாதிரி. ஓகே, ஸோ துலாம்க்கு வந்து ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. குறிப்பா பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. என்னதான் இந்த வருடம் ரொம்ப நல்ல பணவரவெல்லாம் இருந்தாலும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார்? 10ஆம் இடம்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். சந்திரன் கனெக்ட் ஆயிருக்கு. சனி குரு காம்பினேஷன் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண், மெயினா பாட்டி, ஓகே, இல்லைன்னா மாமியார், இவங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூ வரக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இவங்களுக்குன்னு கேட்டோன்னா பொதுவாக தொடை பகுதி, அதே மாதிரி பசங்களோட ஃபேமிலி லைஃப், இதிலலாம் கொஞ்சம் நீங்கள் உங்களோட இன்டர்வென்ஷன் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெருசாக பாதிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம்? நிறையா கோவில்கள் இருக்குமா. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2438 கோவில், அது கோவிலான்னு தெரியாத நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு கோவில், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஹஸ் காட் சம் கைண்ட் ஆஃப் அ டெம்பிள். அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வராது. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறது, நெய் விளக்கு மட்டும் போட்டாவே போகிறோம். குரு போய் 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தானம் ஆக்டிவேட் பண்ணும்போது நெய் விளக்கு போட்டாலும் போகிறோம், நெய் தானம் பண்ணாலும் சரி, சூப்பர் மாற்றம். மெயினாக என்ன கேட்டால் வனதுர்கை, அந்த வனதுர்கை அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே போய் நெய் மட்டும் தானம் பண்ணிட்டு வாங்க. நினச்சது காரியம் அப்படியே சக்ஸஸ் ஆகும், மனசு மாறுங்க, யூ வில் பி ஹாப்பிங்க. அவ்வளோதாங்க. 2026 அமேசிங்காக இருக்கட்டும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. துலாம் ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப டாப்ல இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.